ஓய் பபுட்டி. இந்த சாங்ல யூஸ் பண்ணிக்கிற டக்கிங் 30 days 30 videos challengesல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 11. சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ். டக்கிங் என்னன்னா ஒரு மியூசிக் பிளே ஆகிட்டே இருக்கும்போது பர்சன் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த மியூசிக்குடைய வால்யூம் கம்மியாயிடணும். அகைன் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வால்யூம் வந்து பூம் ஆகணும். மம்புட்டி மோகன்லால். இதுதான் டக்கிங். இதை வந்து நீங்க நிறைய தமிழ் மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க. குறிப்பா FM சேனல்ஸ் எல்லாம் வந்து அதிகமா பார்க்கலாம். எடிட்டிங்ல இது ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த லேயர்ல வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆர் சாங் இருக்கு. பென் டூல் எடுத்துங்க. இப்போ இந்த லைன்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வேணாலும் உங்களால பாயிண்ட் ஆட் பண்ண முடியும். சோ இந்த பாயிண்ட்டை வந்து டவுன்ல மூவ் பண்ணீங்கன்னா கிராஜுவலா உங்களுடைய வால்யூம்ஸ் வந்து டவுன் ஆயிடும். சோ அகைன் எங்கெங்கெல்லாம் வால்யூம் வந்து உங்களுக்கு பூம் ஆகணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும்போது கிராஜுவலா இருக்கணும். சோ இதுக்கு வந்து ஈஸ் இன் அண்ட் ஈஸ் அவுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைலண்டா இருக்கேன், பேக்ரவுண்ட் மியூசிக் பிளே ஆகிட்டே இருக்கு. பேசும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் உடைய வால்யூம் வந்து கிராஜுவலா டவுன் ஆயிடணும். ஸோ எடிட்டிங்ல யூஸ் பண்ற டக்கிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணீங்க. See you tomorrow.